Hi viewers, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chat item பார்க்க போறோம். அதுல என்னன்னா இன்னைக்கு வந்து cheese sandwich எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. viewers அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணது போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன டீஸ்பூன்ல black pepper, உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி black pepper சேர்த்துக்கோங்க. salt கொஞ்சம், chaat masala 1/2 teaspoon. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சாண்ட்விச் பிரெட் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்லையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு பிரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு சீஸ் வைங்க, சீஸ் லேயரை வைங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை சீஸ் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தவாவில் எவ்வளோ நிமிஷம் போட்டால் அதை நம்ம ஃப்ரை பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தவா வச்சுக்கோங்க. தவா சூடான பிறகு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் சூடான பிறகு இந்த பிரெட்டை வைங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 minutes வைங்க. வச்சுட்டு மூடி போட்டுருங்க. சீஸ் சாண்ட்விட்சை ரெண்டு பக்கமும் 3 நிமிஷம் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுங்க. வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் பட்டர் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம சீஸ் சாண்ட்விச் ரெடிங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ரோஸ்ட் பண்ணது எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா வியூவர்ஸ்? இப்போ நம்ம கிட்ட சாண்ட்விச் பிரெட் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த சாண்ட்விச்சை நம்ம செஞ்சிடலாம் வீட்டில். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. யாரெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீஸோட இந்த பொட்டேட்டோ மசாலோட நீங்கள் இந்த ப்ரெட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லா தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த பீஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுலேயும் சூப்பராக வெந்திருக்குங்க. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.